ஹியூமன்ஸ் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலுங்க. எல்லா ஹியூமன்ஸுமே அப்படி தான். எனக்கு யாரையும் நான் ப்ளேம் பண்ணல, பட் ஜென்ரலாக சொல்கிறேன். நம்ம எப்படின்னா பேசியிருக்க மாட்டோம் ஒருத்தவங்க கிட்ட. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நம்மளை பார்க்குறப்போ நம்ம பண்ணுறது பிஹேவியர், அந்த ஆக்ஷன், அப்போ நமக்கு இருக்கிற அந்த மைண்ட் செட், அந்த மூடு அது நம்ம ஃபேஸில் தெரியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. ஓகே, இந்த பர்சன்னா இப்படி தான், இந்த பர்சன் எக்ஸ்ட்ரோவர்ட், இந்த பர்சன் இன்ட்ரோவர்ட். இவன் ரொம்ப கிரம்பியான ஒரு ஆள்பா, இவன்கிட்ட சூப்பராக பேசலாம், இவங்க ரொம்ப ஃபன்னாக பேசுவாங்க, நமக்கும் நல்லா ஒரு மாதிரி காமிக்காக ஜாலியாக போகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன பேசிஸில் இந்த மாதிரி பீப்புள் ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நான் நிறையா பேரை பார்த்துட்டேன். இதுக்கு முன்னால் வரைக்குமே, ஸ்கூல் டைம் வரைக்குமே நானே நிறையா ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் லேட்டர் ரியலைஸ் நான் பண்ண விஷயம் என்னென்னா, ஒருத்தர் பற்றி தெரியாமல் ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணுறது பெரிய பெரிய தப்பு. ஸோ நம்ம அந்த பர்சன் கூட பேசி பழகி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ண முடியும். சொல்லப்போனால் ஜட்ஜே பண்ணக்கூடாது. அது ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் பொறுத்து மாறும். சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் சைலண்ட்டாக இருப்பாங்க. அதுக்காக சைலண்ட்டாக இருக்கிறவங்க இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்குலாம் லைஃப் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். ஸோ நான் இங்கே யாரையும் டார்கெட் பண்ணல. பட் ஆனால் என்னென்னா, இது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இதுக்கு முன்னே எபிசோட்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக ரிலேட்டபிளாக ஆகிருக்கும். நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. ரொம்ப தேங்க்யூ. நான் கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. லைக் வேறு ஒரு லாங்குவேஜ் பீப்புள் கூட அதை கேட்டு கமெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவ்வளோ இன்டர் கனெக்டட் ஆகுது அப்படின்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் இன்னும் அப்கமிங்கில் நிறைய புது டாபிக்ஸை கொண்டு வரேன். இன்னும் கொஞ்சம் கூட ஃபன்னாக பேசலாம், இன்னும் மூவி ரிவ்யூஸ்லாம் பேசலாம். ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. ஸோ எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அதான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்களோட பில்லோ தாட்ஸ். நான் உங்கள் ஆதித்யா. ஸோ இன்றைக்கி டாபிக் என்னவா இருக்கும்னு லைட்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக வச்சு. ஸோ எஸ், பீப்புள் ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? சில பேர் கிரம்பியாக இருப்பாங்க, சில பேர் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அது அவங்களோட கேரக்டரை பொறுத்து அப்படின்னு. ஸோ அதுதான் கிரம்பி. ஏன் நம்ம கிரம்பின்னு சொல்கிறோம், ஏன் இன்ட்ரோவர்ட் பீப்புளில் நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே ஜென்ரலாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஆம்பிவர்ட்டாக இருப்பாங்க, அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுவில். ஸோ சம்டைம்ஸ் அவங்க இன்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் ஆனாலும் என்னென்னா, அந்த இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு கண்டிப்பாக அவங்களால என்ஜாய் பண்ண முடியாதா, அவங்களாலேயும் மித்தவங்கள மாதிரி ஃபன் பண்ண முடியாதா அப்படின்னா ஆப்வியஸ்லி கிடையவே கிடையாது. அவங்களாலேயும் நல்லா ஜாலியாக இருக்க முடியும், அவங்களாலேயும் நிறையா ஃபன் பண்ண முடியும், அவங்களும் தம் மூட ரொம்ப என்லைட்டாக வச்சுக்க முடியும். ஸோ அவங்க எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப காம்போஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக எல்லாருக்கூடையும் பேசுவோம், பழகுவோம். ஸோ ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவோம். நம்ம அதுலேருந்து எனர்ஜியை வச்சுட்டு நம்ம ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? ஸோ இந்த பீப்புள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்குள்ளேயும் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்காலஜி சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தான் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. லைக் நம்ம என்னென்னா, சில பேரை பார்த்தோன்னே அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்க ரிசர்வ்டாக இருக்காங்கன்னு பார்த்தோன்னே அவங்க ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஓகே, இந்த பீப்புள் கிரம்பி, இவங்ககிட்ட பேசினா இவன் அப்படி தான்ப்பா ஒரு மாதிரி டம்பாக பேசுவான், இவங்ககிட்ட பேசுவேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்டல் பீப்புள் சுற்றி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே, இந்த டாபிக் கொஞ்சம் ரொம்ப எனக்கு ரிலேட்டபிளான டாபிக் அப்படின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வெளியே பார்க்குற அந்த ஒரு பிக்சரை வச்சுட்டு ஓகே ஃபைன், இவன் இப்படி கிரம்பியான ஒரு ஆள் தான், இவங்க சரியாக பேச மாட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் எனக்கு ஓடிட்டுருக்கும். ஸோ இது ஓவர் திங்கிங், அது வேறு டாபிக், அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ என்னென்னா, இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்க பீப்புள் ஸோ அவங்களுக்கு லைஃப் கிடையாது. ஆப்வியஸ்லி அவங்களும் லைஃப் இருக்குது, அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பட் ஆனால் அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. ஸோ ஜென்ரலாகவே இந்த இன்ட்ரோவர்ட் பீப்புளை அப்படின்னா ஸ்வான் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸ்வான் தெரியும் இல்லையா, அன்னப்பறவை. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் வெளியே பார்க்குறப்ப ரொம்ப காமாக இருக்கும், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வேகமாக நீந்தி போகும் இல்லையா? லைக் நம்ம மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ அது எப்படி போகும், வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப காமாக இருக்கும், அழகாக கண்ண மூடி இருக்கும், ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம அந்த அப்பியரன்ஸ் பற்றி பேசணும்னா, ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பீனீத் அந்த வாட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதோட அந்த 2 கால் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வேகமாக ஆக்டிவேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலம் என்ன ஆகும்னா, அந்த தண்ணியில் அது வேகமாக ஸ்விம் பண்ணும். ஸோ வெளியே பார்க்குறவங்களுக்கு அந்த அன்னப்பறவை ஸ்விம்மே பண்ணாத மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கம்போஸ்டாக ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்துக்கோங்களேன், அது என்ன பண்ணுதுன்னா அவ்வளோ வேகமாக அங்கிட்டு இங்கிட்டு ஆகுறது. ஸோ அது மூலமாக தன்னால் இறையை அதில் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும்.
ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்வான் கிட்ட இருக்கிற வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு குணாதிசயம். ஸோ அந்த குணாதிசயம் தான் இந்த இன்ட்ரோவர்ட் பீப்புள் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜியில் சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா இந்த இன்ட்ரோவர்ட் பீப்புள் ஜென்ரலி எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்போஸ்டாக இருப்பாங்க. ஸோ என்னன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து டீப் எமோஷன்ஸ்லாம் இருக்கும். அவங்களால ஜாலியாக இருக்க முடியும், அவங்களே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆக முடியும், அவங்களே வந்துட்டு ஆங்ஸைட்டி வரும். ஸோ வந்துட்டு அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப வந்துட்டு அமைதியாகவே இருப்பாங்க. அதனால அது வந்துட்டு அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்கள வச்சுக்கிறாங்களா அப்படின்னு கிடையாது, அது அவங்க பர்ன்லேயே அப்படி தான். ஸோ அதனால் என்னென்னா அவங்க குணாதிசயமே அப்படி தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பல காரணங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரியாக்ட் பண்ணக்கூடாது, இமீடியட்லி ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு டக்குன்னு ரியாக்ட் ஆக மாட்டாங்க, ரொம்ப காமாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதுக்காக அவங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அது பெரிய தப்பு. ஸோ என்னன்னா இந்த மாதிரி பீப்புள் வந்துட்டு ரொம்ப காமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு லைக் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே தெரியும். அதாவது வந்துட்டு எப்படி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களால வந்துட்டு எப்படின்னா அவங்க மென்டல் ஸ்பேஸ்லேயே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஈவெண்ட் அண்ட் ரியாக்ஷன் வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிருவாங்க. ஸோ இந்தந்த ஈவெண்ட்ஸ்க்குலாம் நம்ம ரியாக்ட் பண்ணலாம், இந்த ஈவெண்ட்ஸ்க்குலாம் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் செட் ஆகிடும். ஸோ இன்டர்னலாக அவங்களை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு உள்ள அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. லைக் வந்துட்டு நீங்கள் வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது, பட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை கூட இருக்கவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்கள எவ்வளோ பயங்கரமான ஒரு ஃபன் டைப் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த பீப்புள் எல்லாமே வந்துட்டு தன்னோட எமோஷன்ஸை வந்துட்டு இன்டென்ஸ் எமோஷன்ஸை வந்துட்டு உள்ளே ஹைட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் வெளியே காட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ஷன். அதாவது என்னென்னா இந்த மாதிரி பீப்புள் எல்லாமே தனக்கு தானே வந்துட்டு உள்ளேயே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. லைக் வந்துட்டு உள்ளேயே அவங்க நிறைய தாட்ஸை வந்துட்டு இது பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க, ரொம்ப வந்துட்டு க்ரியேட்டிவ் மைண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட் பீப்புள் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி கூட சைக்காலஜி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா அவங்களால வந்து இமேஜினேஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களால வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஐடியாஸ் க்ரியேட் பண்ண முடியும். பட் எல்லாமே என்னென்னா வெளியே கட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரோவர்ட் டாபிக் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கதை வருது. லைக் என்னென்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ வந்துட்டு என்னோட ரூம்மேட் ஒருத்தர் இருந்தான். அவன் எப்படின்னாங்க ரொம்ப யாருக்கிட்டே பேச மாட்டான், ரொம்ப காமாக இருப்பான். நான் வந்துட்டு அந்த டைமில் ரொம்ப லொலன்னு பேசிகிட்டு இருப்பேன் கிட்டே. அவன் கேட்பான் எப்படி நீ எல்லாருக்கிட்டே பேசிகிட்டே இருக்க அப்படின்னு. நான் கேட்பேன் நீ ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கா அப்படின்னு. அவன் சொல்லுவான் நான் சைலண்ட்டாக இல்லை, நான் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். நான் கூட சரி அவன் சும்மா சொல்கிறான், ஏதோ எனக்கு பொய் சொல்கிறான் போல சமாளிக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் என்னென்னா நான் அப்சர்வ் பண்ண விஷயம் நான் என்னென்னா லைக் நான் வாய் பேசின மட்டும் தான் முடிஞ்சதை தவிர்த்து சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணல. அதை கூட அவன் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணான். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ ஜென்ரலி இன்ட்ரோவர்ட் பீப்புள் வந்துட்டு ரொம்ப அப்சர்வன்ட் பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே ஹாப்பியாக இருந்தவங்க கூட மிங்கிள் ஆகி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து ஹாப்பினஸை டோபமைனை செக்ரேட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு டோபமைனே தேவையில்லைங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தனி கைண்ட் ஆஃப் ஹார்மோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பெரிய டாபிக், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டு இன்ட்ரோவர்ட் பீப்புள் வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நான் சொன்ன மாதிரி பாண்ட்லேயே அதாவது பிறக்கும் போது அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க குணாதிசயமாக இருக்கும். பட் சிலருக்கு அப்படி கிடையாது. என்னென்னா சொசைட்டல் ப்ரெஷர்னாலையும் இல்லாட்டினா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக கூட இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு முன்னே தன்னை பாஸ்டில் ஃபேஸ் பண்ண விஷயத்தை அகெயின் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற பயத்தினால கூட அவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லைக் வந்துட்டு அது ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. வெளியே பேசினா தானே ப்ராப்ளம் வரப்போகுது, பேசாமல் அமைதியாக இருந்தால் எதுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஸோ இந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மூலமாக என்ன ஆகுனா அவங்க வேறு எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆக மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு எதுவும் ஈஸியாக ஹர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ ஹர்ட் ஆக மாட்டாங்க, மித்தவங்கள ஹார்மும் பண்ண மாட்டாங்க. அதுக்காக இவங்களுக்கும் வந்துட்டு ஹார்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி நீங்கள் யாரும் ஹர்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இன்ட்ரோவர்ட் பீப்புள் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. ஸோ சோஷியல் ஹார்மஃபல்ஸ் லைக் இந்த சொசைட்டல் ப்ரெஷர்னாலையும் கூட சில பேர் இன்ட்ரோவர்ட்டாக மாறி இருக்கலாம்னு சைக்காலஜி சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். ஸோ ஓவர் திங்கிங் நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா அந்த டாபிக். சில பேர் வந்துட்டு மைண்டில் போட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கும். பிரெயினில் என்ன யோசிப்பாங்க அப்படிலாம் தெரியுது, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் பல தாட்ஸ் ஓடும் ஒரே நேரத்தில். ஸோ ஜென்ரலி வந்துட்டு நான் அப்படி தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். வெளியே பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்கும். பட் உள்ளுக்குள்ள 6 தாட்ஸ் ஓடும், இதுவான்னு. ஸோ அந்த மாதிரி நிறையா. ஸோ நான் மட்டும் கிடையாது, நிறையா பேர் இன்ட்ரோவர்ட் பீப்புள் எல்லாம் ரிலேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா அவங்க வந்துட்டு அந்த காமன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மாஸ்காக பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது, நான் சொல்லலை. ஸோ என்னென்னா உள்ளே இருக்கிற அந்த ஓவர் திங்கிங், அதாவது எக்ஸ்ப்ரெஷன் பண்ணக்கூடாது, ஃபேஸ் மூலமாக ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் காட்டிடக்கூடாது, இல்லை அவங்க மூடை வந்துட்டு வெளியே காட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த காம்போசிட் ஃபிகரை வந்துட்டு ஒரு மாஸ்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது.
மோரோவர் என்னென்னா இந்த இன்ட்ரோவர்ட் பீப்புள் வந்துட்டு தன்னோட இன்னர் பீஸ் கூட ரொம்ப டீப் கனெக்ஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஓகே ஃபைன். இவ்வளோ தான் வந்துட்டு இன்ட்ரோவர்ட் வந்துட்டு ஏன் நம்ம சில பீப்புளை வந்து கிரம்பின்னு சொல்கிறோம், பட் என்ன ரீசன்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சைக்காலஜி நானும் சொல்கிறோம். ஸோ என்னென்னா இதை தாண்டி வந்துட்டு சில பேர் எக்ஸ்ட்ராவர்ட்டாக இன்ட்ரோவர்ட்டாக மாறி இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கான காரணங்களாகவும் சில காரணங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா சில பேர் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ், தான் லைஃப்பில் பார்த்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின் நடக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக சில பேர் எக்ஸ்ட்ராவர்ட்டாக இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு ஹார்ட் பிரேக், பிட்ரேயல், லவ் ஃபெயிலியர் இன் லைஃப், எனிதிங் குட் பி. ஸோ எதுனாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பாஸ்ட், அந்த ஒரு பேட் பாஸ்ட் அகெயின் ரிப்பீட் ஆகக்கூடாது தன்னோட ப்ரெசென்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவர்ட்டாக இன்ட்ரோவர்ட்டாக மாறி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி ரொம்ப எக்ஸாக்ஸ்டாக ஆனால் கூட அதை போதும்ப்பா இதுக்கு நான் முடியுது, வாழ்க்கையே வெறுத்து பண்ண ஒரு ஸ்டேஜ் அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக இன்ட்ரோவர்ட் தாங்க இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அது ஒரு காரணம். ஆல்ரெடி ஓவர் திங்கிங் ஒரு காரணம். ட்ரஸ்ட் இஷ்யூஸ், ஏற்கனவே வந்து ட்ரஸ்ட் பிரேக் ஆகிடுச்சு, அகெயின் வந்துட்டு நான் ஏன் ட்ரஸ்ட் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணால் தானே பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரஸ்ட் விஷயங்களை கூடயும் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கவங்க இருக்காங்க. அதாவது யாருக்கிட்ட பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, தனக்குள்ளே மட்டும் லைக் அந்த தாட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்டு அவங்களுக்கும் சில பீப்புள் வச்சுப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க பிகாஸ் எல்லாரும் நம்ப முடியாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ஃபேக்டர்ஸ். ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி நிறைய மென்டல் ஹெல்த் ஃபேக்டர்ஸ் லைக் பிடிஎஸ்டி, சிபிடிஎஸ்டி. ஸோ அதில் கூட வந்துட்டு இந்த மாதிரி ஓவர் திங்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சைலண்டாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி கூட மென்டல் ஹெல்த் ஃபேக்டர்ஸ் ஏதோ வந்துட்டு பயங்கரமாக அப்செட் ஆகிருக்காங்க, அல்லது வந்துட்டு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற பீப்புளும் வெளியே அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுது சைக்காலஜி சொல்லுது. ஸோ எஸ், ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். லைக் இதுதான் இந்த டாபிக் ஏன் எடுக்கணும்னு நான் நினச்சேன்னா பிகாஸ் இது வந்துட்டு நாளே சொன்ன மாதிரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ரீசெண்டாக ஒரு மூவி ஒன்று பார்த்தேன். லைக் வந்துட்டு நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், எ பேக் ஆஃப் பீயிங் அ வால்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு மூவி. எம்மா வாட்சன் தெரியும் இல்லையா, அவங்க தான் ஹீரோயின் இந்த மூவியில். ஸோ என்னென்னா அந்த மூவியில் வந்துட்டு ஹீரோ இருப்பான், சார்லின்னு ஒரு கேரக்டர். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க வெளியே, பட் ஆனால் என்னென்னா அவன் இன்ட்ரோவர்ட் கிடையாது, கைண்ட் ஆஃப் ஆம்பிவர்ட் கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனை வந்துட்டு எல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க, அவன் கிரம்பி, அவன் ரொம்ப சைலண்ட், அந்த பையன் கூட யாரும் பேசக்கூடாது. ஸோ வந்துட்டு அவன் இப்படி தான் இருப்பான், அவன் மூடையை வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ யார் பேசுகிற மாதிரி நம்மளே வந்துட்டு டல் ஆக்கிடுவான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பட் அந்த ரெண்டு கேரக்டர் சாம் அண்ட் பேட்ரிக்னு சொல்லிட்டு அந்த எம்மா வாட்சன் கேரக்டர், அவங்களோட பிரதர் கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஸோ ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையன் கூட ரொம்ப மிங்கிள் ஆகி அவனோட எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டர் வெளியே கொண்டு வந்து அவனும் வந்துட்டு நம்மள மாதிரி தான், லைக் வந்துட்டு அவன் இன்ட்ரோவர்ட் கிடையாது, லைக் அவனுக்கு நடந்த பேட் பாஸ்ட்னால அவன் இன்ட்ரோவர்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அவனை திரும்ப வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு மூவி வந்துட்டு எனக்கு ரொம்ப பயங்கரமாக என் லைஃப்பில் ஒரு ஹெவி இம்பாக்ட் பண்ண மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மூவியை பேஸ் பண்ணி தான் இந்த டாப்பிக்கை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது ஜென்ரல் லைஃப்பில் நிறைய என் ரியல் லைஃப்லையும் சரி என்னோட லைஃப்லையும் சரி நான் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். நிறையா பேர் பீப்புள் என்னையே ரொம்ப கிரம்பின்னு நினைக்கிறாங்க ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ வந்துட்டு நான் கிரம்பி கிடையாது, சில பல காரணங்களுக்காக நான் அமைதியாக இருக்கேன். ஸோ வந்துட்டு பேச வேணாமே அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. அதனால் யாரையுமே இங்கே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க கிரம்பியாக இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க வியர்டோ இல்லை கிரம்பியோ கிடையாது, ஓகேவா. ஸோ வந்துட்டு அவங்களுக்குன்னு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்க ஏதாவது பேட் பாஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்கலாம், அவங்க லைஃப்பில் கூட பிரச்சனையாக இருக்கலாம், என் லைஃபே கூட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுன்றது கரெக்டான விஷயம் இல்லையா. ஸோ இனிமேல் நீங்கள் ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னால் பல தடவை யோசிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ் பண்ணுறதே தவறான ஹேபிட் தான், முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கோங்க. ஸோ அட்வைஸ் பண்ணல, அஸ் அ ஃப்ரெண்டாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம் ஆன் வெனஸ்டே. ஸோ அதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் கேளுங்க, இந்த எபிசோடை மறக்காமல் கேளுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்டு எல்லா எபிசோட்ஸையும் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். குட் நைட், டேக் கேர். அண்டில் தட் சைனிங் ஆஃப், ஐ அம் யுவர் ஆதித்யா. பை பை.